ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டாடா பிளே டிடிஹெச் கனெக்ஷன் எப்படி வாங்குறது, அதோடைய ப்ரைஸ் என்ன, அதில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா பிளேல மொத்தம் எத்தனை டிவி சேனல்ஸ் வருது, தமிழ் சேனல்ஸ் வருது, அதில் ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து லிஸ்ட் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம், ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓவரால் வந்து டாடா பிளே பொறுத்த வரைக்கும் மொத்தம் 70 சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 70 சேனல் வந்து 12 சேனல் வந்து ஹெச்டி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிடி தமிழ் பொதிகை சேனல், இப்போ வந்து இது லோகோலாம் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் சேனல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயா பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜோதி டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதா டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கள் டிவி அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாலை முரசு செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பிக்கை அப்படி சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து டிவோஷனல் சேனல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜே நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூஸ் தமிழ் 24x7 அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெப்பர் டிவி அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிமர் நியூஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிமர்லயே வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ் நியூஸ் அப்படி சொல்லிட்டு தமிழ் சேனல் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SVBC2 அப்படி சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சத்யம் டிவி அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தந்தி டிவி அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வசந்த் டிவி அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேந்தர் டிவி அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெகா 24 அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ் டிஜிட்டல் பிளஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ் மியூசிக் அப்படி சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலைஞர் செய்திகள் அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன் நியூஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராவல் எக்பி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் சேனல் நினைக்கிறேன், அது ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் டக்கர் அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜே மூவிஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மூவி சேனல் வந்து ஜெயா குரூப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயா மேக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெகா மியூசிக் அப்படி சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் எஸ்டி கண்டென்ட்ல வந்து ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட் சேனல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெகா டிவி அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கவரி தமிழ் சொல்லிட்டு ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இசையருவி அப்படி சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயா டிவி ஹெச்டில கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது என்டர்டெயின்மெண்ட் சேனல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன் மியூசிக் அண்ட் மியூசிக் சேனல் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் ஹெச்டில கொடுத்திருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட் சேனல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிரிப்பொலி காமெடி சேனல் வந்து கலைஞர் குரூப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதித்யா அப்படி சொல்லிட்டு ஒரு காமெடி சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன் லைஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வந்து சன் குரூப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி திரை அப்படி சொல்லிட்டு ஜி குரூப்ல இருந்து ஒரு எஸ்டி சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி அப்படி சொல்லிட்டு கலைஞர் குரூப்ல இருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முரசு டிவி அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வந்து கலைஞர் குரூப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா G3 HDல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து HD சேனல்ஸ், என்டர்டெயின்மெண்ட் மூவி சேனல்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் 10-4 அப்படி சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து தமிழ்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா KTV அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா KTVலயே HD சேனல்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் வந்து மூவி சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் விஜய் அப்படி சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் 10-4 HD அப்படி சொல்லிட்டு HD சேனல்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க.
கொடுத்திருக்காங்க தமிழ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் HD அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ்லயே வந்து SD கண்டென்ட் வர்ற மாதிரி ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் விஜய் HD கண்டென்ட் வர்ற மாதிரி ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன் மியூசிக் HD அப்படி சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன் டிவி என்டர்டைன்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சன் டிவிலே HD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து கொடுத்திருக்காங்க ஹை டெஃபினேஷன்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் சூப்பர் HD ஹை டெஃபினேஷன்ல வந்து ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி தமிழ் HD அப்படி சொல்லிட்டு ஹை டெஃபினேஷன்ல வந்து ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி தமிழ்லயே வந்து SD கண்டென்ட் வர்ற மாதிரி ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹனுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்னி ஜூனியர் அப்படி சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹனுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகள் கிட்ஸ் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் சேனல் வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுட்டி டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்னி அதுலயே வந்து HD ஹை டெஃபினேஷன்ல வந்து ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் நாட்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இது ஓவராலா வந்து 70 சேனல் பாத்தீங்கன்னா அந்த 70 சேனல் வந்து ஒரு 12 சேனல் HD சேனல்ஸ் இருக்கு. அதையும் வந்து நம்ம மொத்தமா தான் பார்த்தோம். இப்போ HD சேனல்ஸ் மட்டும் 12 சேனல் தனியா நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஸ்னி சேனல் HD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க, கிட்ஸ் சேனல் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி தமிழ் HD அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது ஜி தமிழ் வந்து HD ல கொடுத்திருக்காங்க தமிழ்ல. விஜய் சூப்பர் HD அப்படி சொல்லிட்டு இது வந்து மூவி சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன் டிவி HD அப்படி சொல்லிட்டு இது HD சேனல்ஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன் மியூசிக் HD சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் விஜய்ல வந்து HD சேனல்ஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் HD ல வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் 10/4 HD அப்படி சொல்லிட்டு ஒரு சேனல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா KTV HD ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா G3 HD கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் HD ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயா டிவி HD கொடுத்திருக்காங்க. ஜெயா டிவி வந்து ஏர்டெல் வந்து HD லோகோல மட்டும் போட்டிருக்கும். அது வந்து ஒரிஜினல் HD கிடையாது. இது வந்து ஒரிஜினலா வந்து டாடா பிளே வந்து HD கொடுத்திருக்காங்க. ஜெயா டிவி HD கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இப்போ HD சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோம்ங்களா. HD சேனல்ஸ் வந்து மொத்தம் 12 சேனல் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஓவரால் வந்து மொத்தம் 70 சேனல் பார்த்தோம். 12 சேனல் HD சேனல்ஸ், பாக்கி சேனல் எல்லாமே வந்து SD கண்டென்ட் வர மாதிரி பார்த்திருக்கோம். இதுல ஒரு சில சேனல் வந்து இப்போ நீங்க தமிழ் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில சேனல் வந்து இதுல வந்துடும். ஒரு கிட்ஸ் சேனலா இருக்குல்ல, குழந்தைகள் சேனல்லாம் வந்து ஒரு சில சேனல் பேக்கேஜ்ல வந்து ஆட் அண்ட் இல்லாம இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க செப்பரேட்டா வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு சில சேனல்ஸ் நான் சொல்றேன், நீங்க தமிழ் தலைவான்னு ஒரு பேக் இருக்கு, அதை எடுத்தீங்கனாலே ஒரு சில சேனல் எல்லாமே அவங்க பேக்கேஜா கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 70 சேனல் வந்து ஒரு 60 சேனல் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. மீதி இந்த 10 சேனல் இருக்கு இல்லையா, குழந்தைகள் கிட்ஸ் சேனல் இருக்கு இல்லையா, போகோ அந்த மாதிரி சேனல்லாம் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. நீங்க எடுக்கிற பிளானை பொறுத்து இருக்கு. அப்படி இல்ல நீங்க எடுக்கிற பிளான் வந்து கொஞ்சம் ஹை எண்டா எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மொத்தம் 70 சேனல் கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல நாங்க நார்மலான ஒரு பிளான் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு சில சேனல், நான் சொன்ன சேனல் வந்து ஒரு சில சேனல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, நீங்க செப்பரேட்டா தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த DTH அதாவது டாடா பிளே DTH நீங்க எடுக்கணும், புது கனெக்ஷன் நான் வாங்கணும், அதோட டீடைல், அதோட பிரைஸ், கனெக்ஷன் எப்படி கொடுப்பாங்க, நான் எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி இதுக்குன்னே ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. டாடா பிளே எப்படி புக் பண்றது, அது எவ்வளவு பிரைஸ் இருக்கு, நீங்க பழைய DTH எந்த DTH வச்சிருந்தாலும் மாடிஃபை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுல் டீடைலா கிறிஸ்டல் கிளியரா ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல பார்த்த எல்லா டிவி சேனல்ஸும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க ஓவராலா பாத்துக்கங்க. மொத்தம் 70 சேனல் இருக்குல்ல, அந்த 70 சேனலுடைய லோகோவும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.